பெரியாரை எதிர்க்கிறது தான் என்னுடைய அரசியலே இனிமே. பெரியாரை நீ எப்படிடா எதிர்க்க முடியும்? இல்ல அவர் பெரியாரை எதிர்க்க தொடங்கணும்னே பல பேரும் பல நேரத்துல பல இடங்கள்ல இருந்து அவர் பெரியாரை பற்றி ஒரு விமர்சனம் வச்சான்னா அன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் சோர்படுவான் பிஜேபிக்காரன். பிச்சைக்காரன் நாய். என்னடா நிலைப்பாடு உனக்கு? உனக்கு என்ன நிலைப்பாடு? பெரியாரை எதிர்க்கிறது நிலைப்பாடா? இப்போது எதுக்கு பெரியாரை பேசணும்? இல்ல அதுதான் வேறு. திராவிடத்தை அழிக்கணும்னா நான் அந்த வேர்ல இல்லையே. அதுக்கு அயோத்திதாச பண்டிதராரு, சிங்காரவேலர் யாரு, நான்பிராமிண்டு மூவ்மெண்ட் தொடங்கினாரு, நடேச முதலியார் யாரு? இந்த நலங்கெட்ட பன்றிக்கு ஏதாவது தெரியுமா? பெரியாரை எதிர்த்து முதலாக அரசியல் செய்து அதில் வெற்றியும் கண்ட அண்ணாவை நான் போற்றி தலைவணங்க. பெரியார் அண்ணா எதுக்கலையே? அப்பதான் இந்த பயிலுக்கு ஒரு தரவும் தெரியலன்னு உனக்கு தெரியுதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிறார். தலைவர் பதவி கிடையாது. பெரியார் வருகிறவரை இந்த நாற்காலி காலியாக இருக்கும். இந்த காலிக்கு இந்த கூலிக்கு இது தெரியுமா? பெரியார் ஒரு சகாப்தம், பெரியார் ஒரு காலகட்டம், பெரியார் ஒரு திருப்பம். இந்த பெரியாரை விமர்சிச்சா பெரிய ஆள் ஆகலான்னு சொன்னா சீமானுடைய கட்சிக்கு இறுதி சடங்கு விரைவில் நடக்கும். நீங்க தொடர்ந்து திராவிட இயக்கத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறவர். கடந்த சில நாட்களா சீமான் அவர்களுடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகளையும் பார்த்திருப்பீங்க. சில நேரங்களில் உங்களுடைய கருத்துக்களையும் கூட தெரிவிச்சிருந்தீங்க. பெரியாருக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய சில வலதுசாரி அமைப்புகள் இங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்படி தொடர்ந்து பேசக்கூடிய இன்னொருத்தரா சீமான் மாறி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இது பெரியார் மண்ணெல்லாம் இல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்லாம் குறிப்பிடுறாரு. என்ன உங்களுக்கு அதை பார்த்தபோது தெரியுது? மண்ணின் மகிமை அவனுக்கு தெரியாது. எல்லாமே மண் தான். இந்த மண் இருக்குல்ல, ஒரு மனிதனுடைய சுக தூக்கத்தை தீர்மானிப்பது மண்ணு தான். பெரியார மண்ணுன்னு சொன்னதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியாரை எதிர்க்கிறது தான் என்னுடைய அரசியலே இனிமே. பெரியாரை நீ எப்படிடா எதிர்க்க முடியும்? பெரியார் சர்வதேச பல்கலைக்கழகங்கள் அவருக்கு நாற்காலி போட்டுட்டாங்க. இந்த நாட்டில் முதல்ல அரசியல் சட்டத்தை திருத்தும் பொழுது ஆகாயமளாவிய தலைவன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டில் கம்யூனல் ஜீவுக்காக அரசியல் சட்டத்தை திருத்துகிற பொழுது நான் திருத்தலை, இது என்னை திருத்த வைத்தவர் தமிழ்நாட்டில் வாழுகிற தந்தை பெரியார்னு சொன்னார். அவரை நீ எதிர்க்க முடியுமா? நீ இல்ல அவர் பெரியாரை எதிர்க்க தொடங்கணும்னே பல பேரும் பல நேரத்துல பல இடங்கள்ல இருந்து அவர் பெரியாரை பற்றி ஒரு விமர்சனம் வச்சான்னா அன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் சோர்படுவான் பிஜேபிக்காரன். ஒரு அகப்ப போடுவான். பெரியாரை விமர்சிக்கணும்னு அவசியம் இல்ல. பெரியாரை எய்த்தானா ஒன்றாகப்ப போடுவான். பிச்சைக்காரன் நாய். இல்ல இவ்வளவு நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய நிலைப்பாடுன்னு ஒண்ணு. என்னடா நிலைப்பாடு உனக்கு? உனக்கு என்ன நிலைப்பாடு? பெரியாரை எதிர்க்கிறது நிலைப்பாடா? இப்போது எதுக்கு பெரியாரை பேசணும்? அதை சொல்லு. இல்ல அதுதான் வேறு. திராவிடத்தை அழிக்கணும்னா நான் அந்த வேர்ல இல்லையே. அதுக்கு அயோத்திதாச பண்டிதராரு, சிங்காரவேலர் யாரு, நான்பிராமிண்டு மூவ்மெண்ட் தொடங்கினாரு, நடேச முதலியார் யாரு, இந்தியா குட் நாட் பி கன்சிடர்ட் as a nation சொன்னாரு, டி.எம். நாயர் யாரு, வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகராயர் 1916 1 கோடி ரூபாய் செலவழித்து நீதி கட்சியை வளர வைத்தானே, அவர் யாரு? இந்த நலங்கெட்ட பன்றிக்கு ஏதாவது தெரியுமா? பெரியாரா காரணம்? அப்ப அயோத்தியாச பண்டிதர் இல்ல அவங்க பேரெல்லாம் இங்க இருக்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. இத பெரியார் மண்ணு பெரியார். நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். பாரதிய பேச மாட்டாங்க, இங்க பாரதிதாசனை பேச மாட்டாங்க, ஆணைமுத்தை பாரதிதாசன் யாரு பேச? எல்லாரும் எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் தான். பாரதிதாசன் தான் திராவிடத்தை ஆதரிச்சவன் தெரியுமா? திராவிட நாட்டு பண் பாடியவன், பெரியாரை போற்றியவன் பாரதிதாசன். உனக்கு தெரியுமா பாரதிதாசனை பற்றி? தொடர்ந்து தமிழர்களை திட்டினவர், தமிழை திட்டினவர், இவரையே கொண்டாடி. யார் சொன்ன தமிழர்களை திட்டினவர்னு? எங்க தமிழை திட்டினாரு? காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு. காட்டுமிராண்டி காலத்தில் இருந்தே வந்த மொழி, அதனால காட்டுமிராண்டி மொழின்னாரு.
அதுக்கு எங்கிட்ட எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. பெரியாரை எதிர்த்து முதலாக அரசியல் செய்து அதில் வெற்றியும் கண்ட அண்ணாவை நான் போற்றி தலைவணங்க. பெரியார் அண்ணா எதுக்கலையே? அப்பதான் இந்த பயலுக்கு ஒரு தரவும் தெரியலன்னு உனக்கு தெரியுதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிறார். தலைவர் பதவி கிடையாது. பெரியார் வருகிறவரை இந்த நாற்காலி காலியாக இருக்கும்னாரு. இந்த காலிக்கு இந்த கூலிக்கு இது தெரியுமா? அண்ணா 1967 வெற்றி பெறுகிறார். தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு பொன்முகடம் தருகிறார்கள். கிடைச்ச உடனே என்ன செய்தார் தெரியுமா? பெரியாருக்கு சமர்ப்பித்தார். தந்தை பெரியாரை சந்திக்க திருச்சிக்கு விரைகிறார். இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கைனார். பெரியார் சொன்னார், ஒரு மணப்பெண்ணை போல நான் நாணினேன்னார். இது சீமானுக்கு தெரியுமா? ஒரு குவார்டர் போட்டுட்டு பேசுற பேச்சையில நீங்க ஊடகத்தில் இருந்துட்டு புடிங்கிட்டு இருக்கீங்க. இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக இதெல்லாம் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இறுதி ஊர்வலம் அங்கதான் நடக்கும். நம் கட்சிக்கு ஆல்ரெடி கட்சியில இருந்து நிறைய பேர் திமுக இணையறாங்க. விஜய் கட்சியே போயிடுச்சு. கட்சி எங்க இருக்கு? பெரியார் எதிர்த்தனாலயா? இவனே எதிர்த்து. பெரியார் எதிர்த்தாலும் அந்த கட்சியில யாரும் இருக்க மாட்டாங்க. பெரியார் பால் போன்ற குழந்தைகளுக்கு, பசும்பால் கட்டி தயிர் போன்றோர் பசித்தவருக்கு. புரியுதா? பெரியார் தொட்டிலில் கிடந்த பொழுது பூமியுருண்டை பற்றி கவலைப்பட்டவர். பெரியார் தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்தவர். பெரியார் கட்டை விரல் மட்டுமே பதிக்க தெரிந்தவனுக்கு சுயசரிதத்தை எழுத கற்றுத்தந்தவர். பெரியார் கடவுள் சிலைகளை இந்த மண்ணில் மயில் கற்களாக மாற்றியவர். பெரியார் ஒரு சகாப்தம், பெரியார் ஒரு காலகட்டம், பெரியார் ஒரு திருப்பம். இந்த பெரியாரை விமர்சிச்சா பெரிய ஆள் ஆகலான்னு சொன்னா சீமானுடைய கட்சிக்கு இறுதி சடங்கு விரைவில் நடக்கும். காலி ஆயிடும். 2026 தேர்தல் அவன் களத்துக்கே வர முடியாது, காலி பண்ணிடும். நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஓராண்டு கடந்து 2ஆம் ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கு. அவங்களுடைய இன்னொரு பொதுச் செயலாளர், இன்னொரு துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய கட்சி பொறுப்புகளுக்கும் பல பதவிகளை நியமனம் செஞ்சுட்டு வராங்க. இவர்களுடைய நியமனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சில நேரங்கள்ல விஜய் வராத குறித்து ஆதரவாகவும் உங்களுடைய கருத்து நிலைப்பாடுகளை சொல்லி இல்ல நான் விஜய ஒரு தமிழன் என்ற நிலையில் ஆதரிச்சேன். அந்த நிலைப்பாட்டிலேருந்து நான் மாறல. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கினார்ல, அதே இடத்துல தான் கட்சி நிக்குது. அடுத்த கட்டத்துக்கு போகவே போகாது. எதன் அடிப்படையில சொல்றீங்க? எதன் அடிப்படையில சொல்றீங்கன்னு கேட்டேன். ஒரு தமிழக வெற்றி கழகம், எஸ், தமிழகம் வெற்றி பெற வேண்டுமானா என்னெல்லாம் செய்யணும்? நேற்று முன்தினம் மண்டபம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்க போனார் விஜய்? திசா நாயகா இந்தியாவுக்கு திக்விஜயம் செய்து அவர் இங்கே இருக்கும் பொழுது எங்கள் கடலிலே எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கரையிலே பிறக்க வைத்தான், கடலிலே பிழைக்க வைத்தான், காலமெல்லாம் கண்ணீரில் நனைய வைத்தான் என்று கடலாடும் மீனவர்கள் தொடர்ந்து துன்பப்படுகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் இதை எதிரொலித்ததா? இல்ல, அவங்க எல்லா இஷ்யூவும் டச் பண்றது இல்ல அப்படிங்கிற ஏதோ ஒரு நிலைப்பாட்டோட போயிட்டு இருக்காங்க. சில நேரங்கள்ல இப்ப அம்பேத்கர் பத்தி அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினதுக்கு உடனடியா தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னார். ஆனா தமிழ்நாட்டுல பெரியார் குறித்து கடந்த சில நாட்களா தொடர்ந்து எதிர்ப்பு குரல்கள் எழும்பும் போதும் சீமான் அவர்கள் குறித்து எதிர்த்து பேசவில்லை. அப்ப இது என்ன ஸ்டாண்ட்? இது இயங்க வேண்டாமா? ஒரு இயக்கம் ஆறு போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். when may go, when may go, when may go, when may come and when may go, but I go on forever. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு கட்சி. அதுதான் கட்சி. இவர் ஓட தயார் இல்லை. கட்சி ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது.
அடுத்தடுத்து பொறுப்புகள் போடுறாரு. பொறுப்பு- விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு பொதுச் செயலாளர், எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. கொடுத்திருக்காரு. அதிமுகல இருக்க சிடிஆர் நிர்மல்குமாருக்கு ஐடி விங் துணை பொதுச் அவன் செயலாளர். ஒரு சங்கி. என்ன சார் எல்லாத்துக்கும் இப்படி ஒண்ணு சொன்னா? சங்கி தாங்க அந்த பையன். அவரு திராவிட இயக்கம் அதிமுகல இருந்தாரு சார். ஒரு நடுவுல பாஜகல இருந்தாரு. அவன் சங்கிங்கிறேன். ம். ஒரு சங்கிக்கு பொறுப்பு கொடுத்திருக்காரு. ஆதவ அர்ஜுனாக்கு பொறுப்பு கொடுத்திருக்காரு. ஆதவ அர்ஜுனா யாரு? ஆகாயத்தை போல் பரிசுத்தமானவரா? தமிழ்நாட்டை ரட்சிக்க வந்த மீட்பரா? திமுகவை எலெக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கு கூலி வாங்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில துணை பொதுச் ஆமா, செயலாளர். கூலிக்கு வேலை பார்த்தாரு. அவ்வளவுதான். வேற என்ன? என்ன சார் அவர் திமுக ஒர்க் பண்ணும்போது அதான் கூலிடா. எலெக்ஷன் வருமா ஒருத்தன் இப்படி ஒருத்தன் வருவான், கூலி வாங்கிட்டு அந்த ஒர்க்கை பண்ணுவான். அவ்வளவுதான். அதை ஒரிஜினல் வந்தா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மாவட்ட செயலாளர்கள் நியமனம் அது எல்லா மாவட்டத்திலும் எதிர்ப்பு வந்திருக்கு தெரியுமா? இல்ல நிறைய பேர் இன்னும் அவர் கூட இணையறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரா? விஜய் அவர்களோட இணைவதற்கு பல்வேறு கட்சிகள்ல இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அதிமுகல இருந்து இல்ல, ஏவிஎம் ராஜனுக்கு மனைவி என்னன்னு நினைச்சாங்க, இறந்து போனாங்க. சோ அடுத்த தாக்கத்தெல்லாம் ஏற்படுதாமா? ஏற்படுத்த முடியாது. ஏற்படுத்த முடியாது. நீ ஒரு மாநாடு நடத்தினியா? ஆமா, அதுவே பேசு பொருளா ஒரு வாரம் இருந்துச்சா? இல்ல, பேசு பொருளா இருந்தது ரெண்டாவது. அந்த மாநாட்டுக்கு வந்தவங்கள 5 பேர் இறந்தாங்களா? எஸ். பாதிக்கப்பட்ட உங்களுக்கு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னியா? புஷி ஆனந்த் போனாரு. மறுபடியும் அவங்க எல்லாம் ஃபேமிலியை அழைச்சி இவர் பனையூர்ல வச்சு சந்திச்சாரு. புஷி ஆனந்த் போனா அதுல அவன் ஆறுதல் அடைவானா? புஷி ஆனந்தனுக்கு ஆறுதல் சொல்லணும். அவருக்கு எதுக்கு சார் ஆறுதல் சொல்லணும்? இந்த வேலையை பார்க்குறாரு இல்ல, எங்க போறோம்னு தெரியாம ஒருத்தன் வேலை பார்க்குறான்னா அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாமா? போகல. அவங்கள பனையூருக்கு வரவழைக்கிறார். எங்கிருந்து? அவங்க ஊர்ல. என்ன கொடுமை இது! பனையூருக்கு போறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் போய் ஒரு கோட்டர் அடிச்சுட்டு வந்துடுவான். நீ பனையூருக்கு போயிருக்கிறியா? பனையூருக்கு போனதில்லை. போனதில்லை. போய் பாரு. அவ்வளவு தூரம். அவ்வளவு தூரம். அந்த மாநாட்டுக்கு பந்தல் போட்ட ஒருவர் மேடை இதெல்லாம் பண்ண மோதிரம்லாம் போட்டிருக்காரு. மோதிரம் போட்டார். எங்க போடணும் அந்த மோதிரத்தை? அந்த 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 திரண்ட வெள்ளம் போல் திரண்ட மக்களுக்கு மத்தியில போட்டா அவனுக்கு ஒரு கௌரவம். வீட்டுக்கு அழைச்சி, ஆபீஸ் அழைச்சி. நாங்க அப்படித்தான் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும். தலைவர் கலைஞர், அண்ணன் வைகோ எல்லாம் மாநாடு நடத்தி அந்த மாநாடுக்கு ஒலி அமைத்தவர்களுக்கு மோதிரம், பந்தல் அமைத்தவர்களுக்கு மோதிரம், 12 மோதிரம் 20 மோதிரம் வாங்கினவங்க கூட இருக்கான் திமுக டைம்ல. ஓகே. நீ ஒரு 4 கிராம் மோதிரத்தை வீட்டுக்குள்ள வச்சு கூப்பிடுற. எதுக்கு கொடுத்த? கொடுக்கல. சரி, அந்த விபத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்வி செலவையாவது நான் ஏற்றுக்கிடுவேன்னு சொன்னியா? சொல்லல. உன்னை எப்படி நம்பி பயணிக்கிறது? அதனால இயங்க முடியாமல் இருக்கிறாரா, இயங்க கூடாது என்று நினைக்கிறாரா, ஒரு ஆபத்தான விளையாட்டுல இறங்கிட்டோமோன்னு நினைக்கிறாரா தெரியல. அவருக்கு மாஸ் இருக்கு. அது ஓட்டா மாத்தணுமானா அதுக்கு என்ன செய்யணும்? இயங்கணும். அந்த மாச ஓட்டா மாத்தணும்னா புஷி ஆனந்த் என்ன செய்வாரு? அவர் சொல்றபடி இவர் இயங்கணும். அதுக்கு அவர் இயங்கணும்னு நினைக்கணும். முதல்ல தலைவர் அதுக்கு தயாராக. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.